இல்லை சார், இந்த தாக்குதல் வந்துட்டு வெறும் மதத்துக்காக மட்டும் நடந்திருக்குன்னா பார்க்கணும் நம்ம, இல்லையா? அப்படி சொல்ல, அப்படிலாம் கிடையாது. இது ஒரு ராஜ்யத்துக்கு 2 ராஜ்யத்துக்கு நிறையாக நடக்கின்ற ஒரு விஷயம். அதை ஒரு மத பிரச்சனையாக திசை திருப்ப பார்க்குறாங்க. யார் பார்க்குறா? எல்லாரும், இந்த சைடும் அந்த சைடுமே. அது மூலயமா லாபம் அடைகிறவங்க. அதன் மூலிமா லாபம், அரசியல் லாபம் தானே. அப்போது இந்த தாக்குதல் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாகவே இந்தியாவுக்கு எதிராக இந்த காஷ்மீர், அந்த குறிப்பிட்ட அந்த பகுதியை அவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை மீட்கிறேன் அப்படி இப்படின்னு இவங்க அரசியல் சுற்றி இதை சுற்றியே இருக்குது. மதத்தின் பேரில் தீவிரவாதத்தை, இஸ்லாம் அதை சொல்லவில்லை, ஆனால் இஸ்லாமிய மதத்தின் பேரில் அந்த தீவிரவாதத்தை வளர்ப்பது, அந்த தீவிரவாத மூளைச்சலவை செய்து உள்ள இந்தியாவுக்குள்ளே அனுப்புறது, அப்பாவி மக்களை கொல்வது, இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. நம்முடைய பிரதான பணியை இந்த தீவிரவாதிகளை கட்டுப்படுத்துறதுலேயே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது. அப்போ இவர்கள் ஏன் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. மசூத் அசார்னு ஒருத்தன் அரெஸ்டாக இங்கே இருக்கிறான். அவன் 99 அந்த கந்தகார் ஃப்ளைட் ஹைஜாக்கில் கந்தகார் ஹைஜாக் அவனை ரிலீஸ் பண்ணுறாங்க. அவன் கூட சேர்த்து 2 பேர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு அவன் போய் பாகிஸ்தானில் போனால் அவனுக்கு பெரிய வரவேற்பு. பாகிஸ்தான் அரசே அவனை ஆதரிக்குது. அவன் அங்கே ஒரு ஜெய்ஷே முகமதுன்னு ஒரு இயக்கத்தை தொடங்குறான். அதுக்கப்புறம் அந்த ஜெய்ஷே முகமது மூலிமா இங்கே பல தாக்குதல்கள் இந்தியாவுக்குள்ளே நடத்துகிறான். முக்கியமாக பாராளுமன்ற அட்டாக் பெரிய ஒரு தாக்குதல், பல விஷயங்கள் பண்ணுறான். அப்போ மசூத் அசாரை தீவிரவாதியாக, சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்கணும்னு இந்தியா உலக அரங்கில் போராடுது. அப்போ பாகிஸ்தான் மசூத் அசாருக்கு ஆதரவாக இருக்குது. சைனா இதுக்கு தடுக்கிற வேலையெல்லாம் பண்ணுது. அப்போ இந்த விவகாரம் போகும்போது பாகிஸ்தான் தொடர்ச்சியாக தீவிரவாதத்துக்கு துணை போகுதுன்னு நம்ம உலக அரங்கில் கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் காஷ்மீரில் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க, காஷ்மீருக்கு ஏதோ முதலை கண்ணீர் வடிக்கிற மாதிரி இந்த வேலையை தனியாக பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு 2க்கும் நடுவில் தான் ஒரு மோதல் போக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. பாகிஸ்தானுடைய அடிப்படை விஷயங்கள் என்னென்னா, இந்தியாவோட மோதல் நடத்துவது, இந்த காஷ்மீர் பிரச்சனையை சூடாகவே. அவங்களுக்கு இதை விட்டு வேறு அரசியலே கிடையாதா சார் பாகிஸ்தானில்? இது தவிர வேறு என்ன சண்டை போட்டுவாங்கன்னா, அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுவாங்க.